ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பவர்களுக்கு பிணையில்லா கடன், அதாவது எந்த ஒரு அடமானம் இல்லாமல் உங்கள் தொழிலை நம்பியே மத்திய அரசாங்கம் ஒரு கடன் திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அந்த கடன் திட்டத்தின் பேர் பார்த்தீங்கன்னாக்கா முத்ரா யோஜனான்னு, பிரதம மந்திரி முத்ரா யோஜனான்னு. இந்த முத்ரா யோஜனா தொடங்கப்பட்டு 10 வருடம் ஆகிருக்கு. அதனால 33 கோடி லட்சம் பேர்கிட்ட பயன்பெற்று இருக்காங்க. இந்த கடன் திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற்று இருக்காங்க? தமிழ்நாட்டில் 2 பேர்கிட்ட, அதாவது நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க. அதில் 2 பேர் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துட்டு வாங்க. முத்ரா லோன் மூலமாக கோடான கோடி கனவுகள் நனவாகி உள்ளன. சைல்ட்ஹுட் டேஸ்லேயே எனக்கு சயின்ஸ் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சோலார் எனர்ஜி மூலியமாக ரன் ஆகக்கூடிய ஒரு 2 வீலர் ப்ராஜெக்ட் செஞ்சேன். அதுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தேடி அலைஞ்சேன். அப்போயே என்னோட ஃபியூச்சர் பிஸ்னஸ் ஒரு டேட்டா சம்மந்தமான பிஸ்னஸாக தான் இருக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணேன். இன்டர்நெட் பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அது ரூரலில் கொண்டு போய் சேர்க்கணும். என்னோட பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்காண்டி பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஸ்கீமை அப்ரோச் பண்ணி நான் லோன் வாங்கினேன். இப்போ என்னோட பிஸ்னஸை 3 டிஸ்ட்ரிக்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீழே 15 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் 3 டிஸ்ட்ரிக்ட்ன்றதை 10 டிஸ்ட்ரிக்டாகவும், இந்த 15 பேரை 100 பேராகவும் மாற்றுறது தான் என்னோட ஆம்பிஷன். இன்று முத்ரா லோன் மூலமாக கோடான கோடி கனவுகள் நனவாகி உள்ளன. எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகளை பார்த்துட்டு என்னால் வேலைக்கு போக முடியாததுனால வீட்டில் இருந்துட்டு என்னால் தொழில் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி கவர்மெண்ட் மார்க்கெட்டிங்கை தேர்ந்தெடுத்து அதில் நான் என்னை பதிவு பண்ணிக்கிட்டேன். நான் பேனா, பென்சில், பேப்பர், ஃப்ளாஸ்க், மாப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய ஆர்டர் இருந்துச்சு. என்னை தொழிலை விரிவுபடுத்துறதுக்காண்டி பிரதான மந்திரியின் முத்ரா யோஜனையில் லோன் வாங்கி நான் என்னோடய தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டேன். மதுரையில் இருந்துக்கிட்டே நான் உள்துறை அமைச்சகம், வெளித்துறை, டிஃபென்ஸ், ஏர்ஃபோர்ஸ், பிஎம் ஆஃபீஸ், பிரசிடென்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் பொருட்களை கொடுத்துட்ருக்கிறேன். அடுத்த கட்டமாக நான் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் போடலான்னு இருக்கேன். என்கிட்ட வேலை பார்க்குற 4 பேரை 40 பேரை ஆக்கணுன்றது என்னுடைய. பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனா, தேவைக்கேற்ப கடன், எண்ணம் போல முன்னேற்றம். அவர்கள் முத்ரா லோன் மூலமாக கடன் வாங்கி தொழில் செய்து இப்போ ஒரு பெரிய நிறுவனமாக ஆகியிருக்காங்க. இப்போ இதே போல் நீங்களும் கடன் பெறணுமா? இதற்கான தகுதி என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 33 லட்சத்துக்கு கோடி மேலே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது 10 இயர்ஸ் ஆஃப் முத்ரா லோன் வாங்கியிருக்காங்க. இந்த 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்ச வட்டியில் ஒரு சூப்பரான லோன் திட்டம் தான். இதில் எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம் என்றதை பார்க்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட முக்கியமான திட்டமாகும் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா என அறிவிக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் கார்ப்பரேட் அல்லாத, பண்ணை அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 10 லட்சம் வரை கடன் வழங்குகிறார்கள். முத்ரா கடன் திட்டத்தில் முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க. மலிவு வட்டியில் கடன் வழங்குகிறது. இதற்கு முதன்மையான கடன் வழங்குவது பார்த்தீங்கன்னாக்கா வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலமாக கடன் வழங்கப்படுகிறது. உங்களோட நேஷனலைஸ் பேங்க், இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, எந்த பேங்க்கில் கேட்டாலும், இது ப்ரைவேட் பேங்க்கில் கூட இருக்குது முத்ரா கடன் லோனு. நீங்கள் கடனை போய் கேட்கலாம். கடன் வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான இந்த திட்டத்தில் 3 விதமான கடன் திட்டம் இருக்குது. சிசு, கிஷோர், தருண் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த சிசு பார்த்தீங்கன்னாக்கா 3 லட்சத்துக்குள்ளே இருக்கிறது சிசு சொல்லுவாங்க. கிஷோர்ன்றது 5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறது சிசுன்னுவாங்க. தருண்ன்றது 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. கடன் உச்சவரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு மத்திய அரசாங்கம் 10 வருடத்தை செலிப்ரேட் பண்ணதுக்காக 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஆல்ரெடி முத்ரா கடன் லோன் வாங்கி தொழிலில் முன்னேறியவர்களுக்கு மீண்டும் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. நான் இப்போதான் புதுசாக தொழில் செய்ய போகிறேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் ஒரு புதிய தொழில் செய்வர்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ முதல் ஸ்டெப்பு நம்ம 10 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். என்னென்ன தொழில் சார் செய்யலாம்? நீங்கள் பேக்கரி வைக்கிறதுனால வைக்கலாம், ஸ்டேஷனரி ஸ்டாப் வைக்கிறனால வைக்கலாம், இட்லி கடை வைக்க போகிறேன்னா வைக்கலாம். உங்கள் பகுதியில் என்ன தொழில் செய்தால் நீங்கள் முன்னேறலாம், முன்னேறத்திற்கான வாய்ப்பு என்ன, அதே போல் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள
உங்கள் மக்களை எப்படி முன்னேற்றலாம் என்பதற்காக இந்த கடன் திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கடன் திட்டத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கிறனால வைக்கலாம். இதை எப்படி தொடங்கலான்றத பார்த்துருக்கீங்க. இப்போ இதற்கு நாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன்லனா எப்படி சார் சொல்கிறீங்கன்னாக்கா, ஆன்லைனில் முத்ரா போர்ட்டல் இருக்குது. அப்படி இல்லை பேங்க்கில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை மேனேஜர்கிட்டே நம்ம போய் டைரெக்டாக கேட்கலாம், தெரியணும்னு அவசியமே இல்லை. முத்ரா லோன் அப்ளை பண்ணோம் சார் சொல்லிட்டிங்கன்னா அவங்க முத்ரா லோனுக்கான அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. என்ன ப்ராஜெக்ட்ஸை போய் செய்ய போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்க சேவை மையம் மாதிரி பிசி சென்டர்னுவாங்க, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க. பிசி இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, எல்லா நேஷனல் பேங்க்ஸ்லையும் பிசின்னு இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கணும் சார், ஒரு பிரிண்டர் வாங்கணும் சார், அதுக்கப்புறம் பாஸ்புக் என்ட்ரி போடுறதுக்கான மிஷின் வாங்கணும் சார், ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுது சார், இந்த பிசி ஆப்ஷன் எனக்கு வேணும் சார் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிசி ஆப்ஷன் கேட்டிங்கனாக்கா அவங்களே உனக்கு பிசி ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு முத்ரா கடன் லோனும் கொடுப்பாங்க. இந்த மூலமாக நீங்கள் பிசி மூலமாக உங்களோட தொழிலை மேலும் முன்னேற்றலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கடனில் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச வட்டி பார்த்தீங்கன்னாக்கா 3.3% கொடுத்துருக்காங்க. ரொம்ப சப்சிடி லோன்னு கூட சொல்லலாம். இதில் விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வங்கி நிறுவனம் கொடுக்கலாம். இதுதான் அவங்களோட முக்கியமான நோக்கம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நிதி கிடைக்கிறது, கடன் பெறுவது எளிதாகிறது, மலிவு வட்டியில் கடன் கிடைக்கும், வணிகத்தை விரிவுபடுத்தும், புதிய இயந்திரங்கள் வாங்குவதற்கும் கடன் பயன்படுத்திக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கான தகுதியாளர்கள் யார் பார்த்தீங்கன்னாக்கா, கார்பரேட் அல்லாத, பண்ணை அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்கள். எந்த தொழிலுமே செய்யலை சார், நான் படிச்சிருக்கு சார், என் படிப்பை பேஸ் பண்ணி எனக்கு கடன் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக இதில் வாங்க முடியும். வருமான வரி ரிட்டர்ன் சமர்ப்பித்திருக்க வேண்டும், பிற தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கனாக்கா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. 0வாக இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ உத்தியோக ஆதார்னு ஒரு ஆதார் கார்டு இருக்குது. அந்த ஆதார் கார்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதுக்கு அது வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றி பேங்க்லேயோ இல்லை இதுக்கான ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் எப்படி எழுதணும்னு நினைக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதற்கான எக்ஸ்பர்ட் இருக்காங்க நம்மக்கிட்டேயே, அவங்களே எழுதி உங்களுக்கு கிளியரான டீட்டெயில் கொடுப்பாங்க. இதற்கு முதல்ல நீங்கள் வங்கியில் போயிட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். இது மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன் சார். சரி சார், நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வாங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிந்த உதவி உங்களுக்கு செய்கிறோம். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. இன்று முத்ரா லோன் மூலமாக கோடான கோடி கனவுகள் நனவாகி உள்ளன. சைல்ட்ஹுட் டேஸ்லேயே எனக்கு சயின்ஸ் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சோலார் எனர்ஜி மூலியமாக ரன் ஆகக்கூடிய ஒரு 2 வீலர் ப்ராஜெக்ட் செஞ்சேன். அதுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தேடி அலைஞ்சேன். அப்போயே என்னோட ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ஒரு டேட்டா சம்மந்தமான பிஸ்னஸாக தான் இருக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணேன். இன்டர்நெட் பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அது ரூரலில் கொண்டு போய் சேர்க்கணும். என்னோட பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்காண்டி பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஸ்கீமை அப்ரோச் பண்ணி நான் லோன் வாங்கினேன். இப்போ என்னோட பிஸ்னஸை 3 டிஸ்ட்ரிக்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீழே 15 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் 3 டிஸ்ட்ரிக்ட்ன்றதை 10 டிஸ்ட்ரிக்டாகவும் இந்த 15 பேரை 100 பேராகவும் மாற்றுறது தான் என்னோட ஆம்பிஷன். பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனா, தேவைக்கேற்ப கடன், எண்ணம் போல முன்னேற்றம்.